ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து என்னுடைய சைடில் நான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல் மிஷினரி டிவிஷன் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஆர் பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போஷர் இன் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மிஷினரிஸ் அண்ட் இட்ஸ் டெக்னாலஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 0 to NN தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபீஸர் 2 அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், தமிழ்நாடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 to NN தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா ATC மெட்டாலிக் CNC ஆர்சி மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கணபதி, கோயம்புத்தூர், தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ATC மெட்டாலிக் CNC ஆர் VMC மிஷின் ஆப்ரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 3 yearsலேருந்து மேக்ஸிமம் 7 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ரோலில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜினியர் மேனுவல் வெல்டிங் அண்ட் ஹேண்ட் ஒர்க் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம், கோயம்புத்தூர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 to NN தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்து அந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா TVS மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து அப்ளை பண்ணணும், அவங்களோட வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நான் ஏன் வந்து TVS மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டல் சொல்கிறேன்னா இவங்களுடைய கம்பெனி தான் வேறு, பட் இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா. அட் த சேம் டைம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.